அப்பா எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் இருந்தார். எப்போதுமே உண்மையிலே ஒரு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டாக தான் என்கிட்ட இருந்தார். அவர் ஸ்ட்ரிக்டாக இருந்து நான் பார்த்தே இல்லை. என்கிட்ட அவர் ஸ்ட்ரிக்டாக இருந்ததே இல்லை. இப்போ அவரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். உண்மையில் நான் அவரை மிஸ் பண்ணுறேன். அவர் இருந்திருந்தா அவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. எனக்கு 3 பசங்க இருக்காங்க. அவங்க கூட பேசும்போதும், அவங்க கூட விளையாடும் போதும், படிப்பு சொல்லிக் கொடுக்கும்போதும், நைட் அவங்க தூங்கும்போது பக்கத்தில் படுக்கும்போதும் எனக்கு அப்போ ஞாபகம் வரும். அவர் இருந்திருந்தாருன்னா அந்த பசங்க வளர்ந்துட்டுருக்காங்க. அவருடைய இந்த பாசிட்டிவ் அவுட்லுக் டுவர்ட்ஸ் லைஃப் இவங்க வந்து ரொம்ப இயல்பாக கற்றுக்கிட்டு இருப்பாங்க அவர்கிட்டருந்து அப்படின்னு தான் எனக்கு தோணுது. நிறைய கதைகள் சொல்லியிருப்பார். ரொம்ப அந்த இனிமையான ஒரு குரலில் அவங்கள்ட்ட பேசியிருப்பார். அவங்களுக்கு கிரிக்கெட் விளையாட சொல்லி கொடுத்துருப்பாரு அப்படின்லாம் எனக்கு தோணுது. எனக்கு கிரிக்கெட் விளையாட அவர் தான் கற்றுக் கொடுத்தாரு. ஐம் நாட் அ கிரிக்கெட்டர், பட் கிரிக்கெட்ஸ் அ பிக் பேஷன் ஃபார் மீ. அதனால் நான் அதை பற்றி பேசுகிறேன். எனக்கு இந்த பால் இப்படி தான் பிடிக்கணும், திஸ் இஸ் அன் அவுட் ஸ்விங்கர், திஸ் இஸ் அன் இன் ஸ்விங்கர், பேட் இப்படி தான் பிடிக்கணும் அப்படின்ட்டு சொல்லிக் கொடுத்து எல்லாமே அவர் தான். நிறைய மேட்சஸ் விளையாடிருக்கேன். கிரிக்கெட் வாஸ் அ ஹியூஜ் பார்ட் ஆஃப் மை லைஃப் அட் சம் பாயிண்ட். அதனால் நான் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு அது ஞாபகம் வருது. இன்றைக்கி என் பையன் ஹீஸ் 13, அவன் கிரிக்கெட் விளையாடுறான். அண்ட் ரொம்ப அவர் சந்தோஷப்பட்டிருப்பார் அப்படின்னு எனக்கு தோணுது. எனக்கு லவ் ஸ்டோரிஸ் எழுத இன்ஸ்பிரேஷன் எல்லாமே என்னுடைய அப்பா தான். அப்பா அம்மாவுடைய லவ் ஸ்டோரி, அவங்க எப்படி சந்தித்தாங்க, அவங்க எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, என்ன பிரச்சனை இருந்தது, எவ்வளோ அழகாக இருந்தது, எல்லாமே அவங்கள்ட்ட கேட்டு நான் தெரிஞ்சு வாங்கிக்கிட்டேன். அந்த விஷுவல்லாம் அப்படியே என் மைண்டில் இருக்குது. விஷுவல் அப்படின்னு ஒரு ஃபில்ம் மேக்கர் மாதிரி நான் சொல்கிறேன், பட் அதுதான் உண்மை. அந்த இமேஜஸ் எல்லாமே அப்படியே என் மைண்டில் இன்னும் இருக்குது. அண்ட் அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு அழகான ஒரு கெமிஸ்ட்ரி, ஒரு ஃபிசிக்கலான ஒரு விஷயம் எப்போதுமே போயிட்டுருக்கும். எப்போ பார்த்தாலும் ஒரு டச் இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப ரொம்ப அழகாக தான் நான் சொல்கிறேன் அந்த விஷயத்த. ரொம்ப ரசிச்சிருக்கேன். அவங்க 2 பேரும் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அண்ட் இப்போ யோசிச்சு பார்த்தா என் கண்ணே பட்டிருக்கும் போல இருக்குது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பட் that's because of him. He was that kind of a guy. He was that sort of a man. Die-hard romantic. கண்ணே கலைமானே அப்படின்ற அந்த பாட்டு இருக்கு இல்லையா, அது ப்ளே ஆகும்போது எங்கேயாவது ரேடியோவில் அது வந்து ப்ளே ஆகும்போது எது பண்ணிட்டு இருந்தாலும் சரி உடனே நிறுத்திட்டு அந்த சாங்கை உட்காந்து கேட்பார். கையில் ஒரு கிளாஸ் இருக்கும். நல்ல ஞாபகம் இருக்குது. எனக்கு மியூசிக் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தது அவர் தான். இந்த பாட்டு கேளு, இந்த பழைய பாட்டு கேளு, இந்த இங்கிலீஷ் பாட்டு கேளு, இந்த தமிழ் பாடல் கேளு அப்படின்னு நிறைய என்கிட்ட அவர் சொல்லியிருக்காரு. அஃப்கோர்ஸ் அம்மாவுடைய கான்ட்ரிபியூஷனும் இது நிறைய இருந்திருக்கு. பட் இந்த படத்தை எடுத்துப்பார், ராஜ் கபூரோட ஃபிலிம்ஸ் எடுத்துப்பார், குருதத் உடைய ஃபிலிம்ஸ் எடுத்துப்பார் அப்படின்னு நிறைய என்கிட்ட சொல்லி தூர்தர்ஷனில் வரும் அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி எனக்காக எடுத்து வச்சுருப்பார். VHS டேப்ஸ் டு பி பிளேட் ஆன் VCRல. அது நல்ல ஞாபகம் இருக்குது எனக்கு. டெட் போயட் சொசைட்டி அப்படின்ற ஒரு படத்தை வந்து அவ்வளோ ரசித்து கிட்டத்தட்ட ஒரு 25 அவரே பார்த்துருப்பார். என்கிட்டையும் அந்த படத்தை பற்றி பேசி நிறைய சொல்லுவார். இங்கிலீஷ் போயிட்ரி, இங்கிலீஷ் லிட்ரேச்சர், தமிழ் எல்லாமே அவருக்கு ரொம்ப ஈஸியாக தெரியும். டெய்லி காலையில் வந்து நியூஸ் பேப்பரில் இந்த நியூஸ் படிக்கிறது மட்டும் இல்லாமல் உட்காந்து கிராஸ்வேர்ட் பண்ணுவார். நானும் அதை எடுத்து ட்ரை பண்ணுவேன், பட் கஷ்டமாக இருக்கும் எனக்கு. அவ்வளோ ஈஸியாக அந்த கிராஸ்வேர்டு எடுத்து பண்ணுவார். என்னுடைய படங்களை அவர் ரசிச்சிருக்காரு. காக்கா காக்கா அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப வயலண்ட்டாக இருக்குது பார்த்துக்கோ அப்படின்னு வேட்டையாடு பார்த்ததுக்கப்புறம் என்கிட்ட சொல்லியிருக்காரு. அதே மைண்டில் இன்னும் இருக்குது. என் தங்கச்சிங்க கிட்ட அவ்வளோ அழகாக இருந்தார். ஒரு அப்பாவாக மட்டும் இல்லை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஒரு நண்பனாக அவங்கள்ட்ட இருப்பார். அது நிறைய பேர் அப்படி இல்லை. அதனால தான் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். இன்ஃபேக்ட் என்னை விட அவங்களுக்கு வந்து அப்பானா உயிர். அந்த அப்பா மாதிரி ஒரு பர்சனாலிட்டி இருக்கிற ஒரு பையன், அந்த இமேஜில் இருக்கிற ஒரு பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு என்னுடைய 2 தங்கச்சிங்களும் பேசிகிட்டே இருப்பாங்க. நாங்கள்லாம் சிரிச்சுட்டே இருப்போம். அம்மா சொல்லுவாங்க அந்த மாதிரி வரவே முடியாது அப்படின்லாம் அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க. நல்ல ஞாபகம் இருக்குது. அவருடைய கடைசி காலத்தில் படுத்த படுக்கையாக இருக்கும்போது என்னால் அவரை பார்க்கவே முடியல. ஏன்னா அவர் வந்து ஒரு ஸ்ட்ராங் வில்டான ஒரு
ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாலிட்டியாக தான் நான் பார்த்துருக்கேன். அண்ட் அவர் வந்து ஃப்ரெயிலாக படுத்துட்டு இருந்து அந்த ஒரு கடைசி 1 இயர் அப்படி இருக்கிறத என்னால் பார்க்கவே முடியல. அதனால் நிறையா அவர்கிட்ட நான் பேசுனதே இல்லை. அந்த டைமில் பேசியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது, இன்றைக்கி தோணிகிட்டே இருக்குது. பட் நான் பேசலை. என் தங்கச்சிங்க, என்னுடைய அம்மா, என்னுடைய ஒய்ஃப் தான் அவரை பார்த்துக்கிட்டாங்க. நான் பக்கத்துலேயே இல்லை. டெய்லி காலைல அவரை பார்த்துட்டு ஒரு ஹாய் ஹலோன்னு சொல்லிவிட்டு நான் இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு, ஷூட்டிங் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிடுவேன். எனக்கு பயமாக இருக்கும் அவர்கிட்ட பேசுகிறதுக்கு. ஏன்னா ஒரு கவுண்ட் டவுன் மாதிரி ஒன்று கொடுத்துட்டாங்க. ஒரு 1 இயர் மேக்ஸிமம் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மைண்டில் பயங்கரமாக ஒர்க் ஆகிட்டு இருந்தது. என்னால் அவர் பார்க்கவே முடியல. பட் அவர் சொல்லிக் கொடுத்த விஷயங்கள், அவர் என்கிட்ட ஒரு நண்பனாக நடந்துக்கிட்டார். அந்த ஒரு விஷயம், அவருடைய இந்த பாசிட்டிவ் அவுட்லுக், எனக்கு வந்து என்னுடைய லவ் ஸ்டோரிஸ் மேலே இருக்கிற எனக்கு ஒரு அந்த பேஷன், என்னுடைய மியூசிக், என்னுடைய ஃபில்ம்ஸ், என்னுடைய புக்ஸ் எல்லாத்துக்குமே அவர் தான் காரணம். என்னுடைய பர்சனாலிட்டி எல்லாத்துக்குமே அவர் தான் காரணம். அதுக்கு நான் உண்மையிலே கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி அவரை பற்றி பேசிகிட்டு இருக்கிறதுனால நான் உண்மையிலே அவரை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அண்ட் this goes out to all the fathers out there. Actually, fathers over there, this goes out to all the sons and daughters out there. Happy Father's Day. Can I use the toilet அப்படினு கேக்குறதை விட can I use the loo அப்படினு கேக்குறதா ஜாஸ்தி.